வணக்கம். RTV KGF நியூஸ் முக்கிய செய்திகள். தமிழக கம்யூனிஸ்டின் இரும்பு மனிதர் RK நல்லக்கண்ணு காலமானார். ஒரு சகாப்தம் முடிவுக்கு வந்தது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவரும் தியாகியுமான தோழர் நல்லக்கண்ணு அவர்களின் மறைவுச் செய்தி கேட்டு ஒட்டுமொத்த சேவ் KGFM கலங்கியது. இந்திய கம்யூனிஸ்ட் பேரியக்கத்தின் மூத்த தலைவர் தோழர் நல்லக்கண்ணு அவர்களுக்கு வீர வணக்கம். கோலார் தங்கவயல், பிப்ரவரி 25. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவரும் தியாகச் செம்மலுமான தோழர் நல்லக்கண்ணு அவர்களின் மறைவு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உழைக்கும் வர்க்கத்தையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அவரது மறைவையொட்டி சேவ் KGF அமைப்பின் சார்பாக இன்று கோலார் தங்கவயலில் மிக உணர்ச்சிகரமான இரங்கல் கூட்டம் நடைபெற்றது. வீர வணக்கம். சேவ் KGF தலைவர் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் தோழர் ஜோதிபாசு அவர்கள், சுதந்திர போராட்ட வீரர் தோழர் RK நல்லக்கண்ணு அவர்களின் தன்னலமற்ற தியாக வாழ்வை நினைவு கூர்ந்து உருக்கமான இரங்கல் உரையாற்றினார். கூட்டத்தில் பங்கேற்ற சேவ் KGF அமைப்பின் அனைத்து நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் எழுந்து நின்று 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி தங்கள் மரியாதையை வெளிப்படுத்தினர். சுதந்திர போராட்ட வீரராகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாகவும் திகழ்ந்த நல்லக்கண்ணு அவர்களின் கொள்கை வழி நின்று செயல்பட இக்கூட்டத்தில் உறுதியேற்கப்பட்டது. எளிமையின் சிகரமாக வாழ்ந்து மறைந்த மாபெரும் தலைவருக்கு திரு ஜெயராஜ், சேர் KGF வைஸ் பிரசிடென்ட், VCK தாலுக் பிரசிடென்ட் KGF மற்றும் திரு கருணாமூர்த்தி அவர்களும் சம்பத்குமார் அவர்களும் வீர வணக்கத்தை கூறினார்கள். இதுபோன்ற பல்வேறு தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RTV KGF நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ಭಾರತೀಯ ಕಮ್ಯುನಿಸ್ಟ್ ಪಕ್ಷದ ಹಿರಿಯ ನಾಯಕರು ಹಾಗೂ ತ್ಯಾಗಿಯೂ ಆಗಿದ್ದ ಸಂಗಾತಿ ನಲ್ಲಕಣ್ಣು ಅವರ ನಿಧನದ ಸುದ್ದಿ ಕೇಳಿ ಸಂಪೂರ್ಣ ಸೇವ್ KGF ಎಂಬುದು ದುಃಖದಲ್ಲಿ ಮುಳುಗಿದೆ. ಭಾರತೀಯ ಕಮ್ಯುನಿಸ್ಟ್ ಮಹಾಚಳುವಳಿಯ ಹಿರಿಯ ನಾಯಕ ಸಂಗಾತಿ ನಲ್ಲಕಣ್ಣು ಅವರಿಗೆ ವೀರವಂದನೆಗಳು. ಕೋಲಾರ ಗೋಲ್ಡ್ಫೀಲ್ಡ್ಸ್, ಫೆಬ್ರವರಿ 25. ಭಾರತೀಯ ಕಮ್ಯುನಿಸ್ಟ್ ಪಕ್ಷದ ಹಿರಿಯ ನಾಯಕರು ಹಾಗೂ ತ್ಯಾಗದ ಪ್ರತೀಕವಾಗಿದ್ದ ಸಂಗಾತಿ ನಲ್ಲಕಣ್ಣು ಅವರ ನಿಧನವು ಸಂಪೂರ್ಣ ತಮಿಳುನಾಡು ಹಾಗೂ ಕಾರ್ಮಿಕ ವರ್ಗವನ್ನು ದುಃಖ ಸಾಗರದಲ್ಲಿ ಮುಳುಗಿಸಿದೆ. ಅವರ ನಿಧನದ ಹಿನ್ನೆಲೆಯಲ್ಲಿ ಸೇವ್ KGF ಸಂಘಟನೆಯ ವತಿಯಿಂದ ಇಂದು ಕೋಲಾರ ಗೋಲ್ಡ್ಫೀಲ್ಡ್ಸ್ನಲ್ಲಿ ಭಾವನಾತ್ಮಕ ಶ್ರದ್ಧಾಂಜಲಿ ಸಭೆ ನಡೆಯಿತು. ವೀರವಂದನೆ. ಸೇವ್ KGF ಅಧ್ಯಕ್ಷರು ಹಾಗೂ ಭಾರತೀಯ ಕಮ್ಯುನಿಸ್ಟ್ ಪಕ್ಷದ ಜಿಲ್ಲಾ ಕಾರ್ಯದರ್ಶಿಯಾದ ಸಂಗಾತಿ ಜ್ಯೋತಿಬಾಸು ಅವರು ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಹೋರಾಟಗಾರ ಸಂಗಾತಿ RK ನಲ್ಲಕಣ್ಣು ಅವರ ತ್ಯಾಗಮಯ ಜೀವನವನ್ನು ಸ್ಮರಿಸಿ ಮನಮುಟ್ಟುವ ಶ್ರದ್ಧಾಂಜಲಿ ಭಾಷಣ ಮಾಡಿದರು. ಸಭೆಯಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿದ್ದ ಸೇವ್ KGF ಸಂಘಟನೆಯ ಎಲ್ಲಾ ಪದಾಧಿಕಾರಿಗಳು ಮತ್ತು ಜವಾಬ್ದಾರರು ಎದ್ದು ನಿಂತು 2 ನಿಮಿಷ ಮೌನಾಚರಣೆ ಮಾಡಿ ತಮ್ಮ ಗೌರವವನ್ನು ಸಲ್ಲಿಸಿದರು. ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಹೋರಾಟಗಾರನಾಗಿಯೂ ಹಿಂದುಳಿದವರ ಧ್ವನಿಯಾಗಿಯೂ ಬೆಳಗಿದ್ದ ನಲ್ಲಕಣ್ಣು ಅವರ ಸಿದ್ಧಾಂತದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತೆ ಸಭೆಯಲ್ಲಿ ಸಂಕಲ್ಪ ಮಾಡಲಾಯಿತು. ಎಳಿಮೆಯ ಶಿಖರವಾಗಿ ಬದುಕಿ ಅಗಲಿದ ಮಹಾನ್ ನಾಯಕನಿಗೆ ಶ್ರೀ ಜೈರಾಜ್, ಸೇವ್ KGF ಉಪಾಧ್ಯಕ್ಷರು, VCK ತಾಲೂಕು ಅಧ್ಯಕ್ಷರು KGF, ಶ್ರೀ ಕರುಣಾಮೂರ್ತಿ ಮತ್ತು ಶ್ರೀ ಸಂಪತ್ಕುಮಾರ್ ಅವರು ವೀರವಂದನೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸಿದರು. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதுபெரும் தலைவர் தோழர் RKN என்று சொன்னார் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோன்றி 100 ஆண்டுகள் நிறைந்து 101வது ஆண்டிலே கால் பதித்திருக்கிறது. அதே போன்று தோழர் RKN நல்லக்கண்ணு அவர்கள் கூட அதே ஆண்டிலே இந்தியாவிலே கம்யூனிஸ்ட் கட்சி தோன்றிய ஆண்டிலே டிசம்பர் 25, 1925 டிசம்பர் 26ஆம் தேதி பிறந்தார். இன்று அவர் மறைந்தார் என்கின்ற அந்த செய்தி நாடு மௌன அஞ்சலி செலுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர். தன்னுடைய 15 வயதிலே தன்னை சுதந்திர போராட்டத்திற்கு அர்ப்பணித்துக் கொண்டு
பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே இந்தியாவிலே யாரும் அப்படிப்பட்ட ஒரு கொடுமையை அனுபவித்திருக்க முடியாது. தன்னுடைய வாழ்நாளிலே பெரும்பான்மையான பகுதியை சிறையிலே கழித்த மாவீரன் ஆர் நல்லக்கண்ணு அவர்கள் வெள்ளையர்களால் தன்னுடைய ஒவ்வொரு மீசையையும் பிடுங்கி 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 எரிந்து இந்த நாட்டிலே காட்டிக் கொடு என்று கேட்டபோது கூட, அந்த மீசை ஒன்றொன்றும் பிடிந்து எரிந்த போது கூட, இந்த நாட்டைக்காக, இந்த நாட்டினுடைய நலனை கருதி யாரையும் காட்டிக் கொடுக்காத மிகப்பெரிய தியாகி ஆர் நல்லக்கண்ணு அவர்கள் தன்னுடைய நகங்களை பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் பிடுங்கி பிடுங்கி எறிந்த போது கூட அதையெல்லாம் தாங்கி கொண்டு இந்திய நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய அந்த மாவீரன், சாதாரண மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், குடிசையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், தெரு ஓரத்திலே வியாபாரம் செய்கின்ற மக்கள், அவர்கள் யாராவது பாதிக்கப்பட்டார்கள் என்ற செய்தி கேட்டால் அந்த இடத்திற்கு சென்று அவர்களுக்காக குரல் கொடுத்த மிகப்பெரிய தலைவர் ஆர்.கே. நல்லக்கண்ணு அவர்கள். அதே நேரத்திலே சமீப காலத்திலே சென்னையினுடைய முக்கிய பகுதியிலே தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய சுமார் 1000 வீடுகளை, அது மிகப்பெரிய தொழிற்சாலை வருகிறது, அதனால் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டபோது அந்த இடத்திலே போய் நாற்காலி போட்டு அமர்ந்து ஸ்டாலின் அவர்களுக்கு போன் செய்து, பிப்ரவரி 21 நல்லக்கண்ணு, நான் கேட்டுக்கொள்கின்றேன், எனக்காக இந்த வீடுகளை நீங்கள் திட்டத்தையே மாற்றி அமைக்கப்பட வேண்டும், தொழிற்சாலை எங்காவது அமைக்கலாம், ஆனால் இவர்கள் இந்த பாட்டாளி வர்க்க உழைப்பாளர்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், இது மத்திய பகுதியில் இருந்தாலும் இந்த குடிசைகள் மீது நீங்கள் கை வைக்க கூடாது என்று கேட்டபோது உடனடியாக சட்டமன்றத்திலே ஆர்.கே. நல்லக்கண்ணு அவர்கள் சொன்னதனால் அந்த திட்டத்தையே நான் வேறு பகுதிக்கு மாற்றுகிறேன் என்று நம்ம தமிழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சமீப ஒரு 6 மாதத்துக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம். இந்த நாட்டில் அவர் கட்சி பார்க்கவில்லை, வேதம் பார்க்கவில்லை, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக, விவசாய மக்களுக்காக தன் வாழ்நாளையே அர்ப்பணித்துக் கொண்டவர். வெறும் போராட்டமே தன்னுடைய வாழ்க்கையாக அப்பு அழுக்கற்றவர். அவருக்கு 80வது ஆண்டு கொண்டாடிய போது 1 கோடி ரூபாய் வசூலானது. அந்த பணத்தை கட்சி நலனுக்காக அதிலே 1 ரூபாயை போட்டு அந்த கோடி பணத்தை கூட கட்சிக்காக கொடுத்தார். ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு விருது வழங்கி அந்த பணத்தை கொடுத்த போது அதையே அதிலே ஒரு 500 ரூபாயை 5,000 ரூபாயை வைத்து அதை இந்த நீங்கள் நலனுக்காக உங்களுடைய முதலமைச்சர் நிதிக்காக வைத்துக் கொள்ளுங்கள் என்று அதையும் மறுத்தவர். எந்த சொத்தும் இல்லாமல் இன்றைக்கு மறைந்தார். நாட்டின் மக்களுக்காக போராடி துடித்த அந்த உடல் இன்றைக்கு 2 நாளாக தன்னுடைய இயற்கையின் சீற்றத்தால் போராடி மறைந்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய மாவீரன் மறைந்தார். அவரை கட்சி பேதம் இல்லாமல் இன்றைக்கு அதே எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற கோலார் தங்கவயலில் மக்கள் நலனுக்காக மக்கள் இயக்கம் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த மக்கள் இயக்கத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய தங்கவயல் பாதுகாப்பு ஐக்கிய முன்னணி இன்றைக்கு அவருக்கு மனமார்ந்த அஞ்சலியை 2 நிமிடம் தெரிவித்துக் கொண்டு, இந்த அமைப்பை சார்ந்தவர்கள் கூட ஆர்.கே. நல்லக்கண்ணு அவர்களை பற்றி ஒரு சில கருத்துக்களை பேச வேண்டும் என்று முதன்மையாக ஒரு 2 நிமிடம் மௌன அஞ்சலியை நாம் செலுத்திவிட்டு அடுத்து நமது துணைத் தலைவர் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆர்.கே. நல்லக்கண்ணு அவர்களை பற்றி நான் ஒரு கருத்து சொல்ல வேண்டுமானால், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நான் இணைந்த போது சென்னையிலே பால நிலத்திலே அவரை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அன்றைக்கு அவர் சாதாரண ஒரு கட்டை சேரிலே அன்றைக்கு மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளராக அவர் இருந்தார். சுமார் எனக்கு அப்போது ஒரு 20 கல்யாணமாகவில்லை. அந்த நேரத்தில் நான் அவர் சந்தித்த போது 1952 கோலார் தங்கவயலில் அன்று கே. சுவாசன் வந்தார். அதற்கு பிறகு
நீங்கள் கோலார் தங்கவயலில் இருந்து இங்கே வந்திருக்கிறீர்கள். அந்த மக்கள், அந்த தோளாளர்கள், அந்த சுரங்கத்தை பற்றியெல்லாம் அவர் பேசிய நினைவுகளை சாதாரணமாக, எவ்வளவு பெரிய தலைவர், ஆனால் அனைவரையும் அரவணைக்கக்கூடிய மென்மையான தலைவர். அவரை பற்றி நம்மளுடைய சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டுடைய துணைத் தலைவர் ஐயா ஜெயராஜ் அவர்கள் 2 நிமிடம் பேச வேண்டும். அனைவருக்கும் மாலை வணக்கம். மறைந்த நமது மக்கள் பணியில் எப்படி ஒரு மனிதன் செயலாற்ற வேண்டும் என்பதற்கு உதாரணமாக விளங்கிய ஒரு நூற்றாண்டுக்கு சொந்தக்காரர், இந்தியாவிலே பொது உடைமை கட்சி தோன்றிய பொழுது பிறந்த எளிமையின் சிகரம், உழைப்பின் முன் உதாரணம், தூய்மைக்கு சொந்தக்காரர், பலனை எதிர்பாராமல் மக்களுக்காக உழைத்த உழைப்பாளர், பொது உடைமை கட்சிக்கு மிகவும் பெருமை சேர்த்த உலக புரட்சியாளர் கார்ல் மார்க்சின் தத்துவத்தை உள்வாங்கி பாட்டாளி வர்க்கத்திற்கு கூட்டாளியாக இருந்து அவருடைய வாழ்வில் ஒரு ஒளிமயமாக இருக்க என்பதற்காக உழைத்தவர். முதலாளியின் கைக்கூலியாக பலர் சென்றிருந்த பொழுது கூட சுமார் 100 ஆண்டு காலமாக பிறந்து வளர்ந்து வாழ்ந்து பல்வேறு காலங்களிலே சிறை சென்று தன்னுடைய உடல் உபாதைகளையும் பாராமல் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் கொடுமையை தாங்கி மக்கள் பணியாற்றி மறைந்து சென்றிருக்கின்ற ஐயா நல்லக்கண் அவர்கள் இந்தியாவிற்கு ஒரு பெருமை சார்த்த இந்திய பாட்டாளி வர்க்கத்தின் மகுடத்திலே இருக்கின்ற ஒரு வைரமாகும். அவர் இன்று நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். ஆனால் அவருடைய உழைப்பு, அவருடைய நேர்மை, அவருடைய சிறப்பான மக்களுடன் எளிமையாக கலந்து தொண்டாற்றிய விதம் இளைய தலைமுறைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். ஐயா அவர்கள் பல்வேறு காலகட்டங்களிலே அவருடைய உழைப்பிற்கு பலன் கிடைத்த பொழுது அந்த பலனை புன்முறுவல் ஏற்றுக்கொண்டு அதை மக்களுக்காகவே திருப்பி கொடுத்தது மிக மிக பாராட்டுக்குரியதும் எளிய மக்கள் வரவேற்கக்கூடியதுமாகும். ஒரு 100 ஆண்டுகள் கொள்கை மாறாமல் எந்த விதமான மாற்று சிந்தனைகளையும் ஏற்றுக்கொள்ளாமல் நின்ற கொள்கையில் உறுதியாக நின்று பொது உடைமை கட்சியை இதயத்தில் உள்வாங்கி செயல்பட்ட அந்த மாவீரன் இன்று மறைந்திருக்கலாம். ஆனால் மாவீரர்களுக்கு இறப்பில்லை. இந்த மனித குலம், இந்த பொது உடைமை சிந்தனை இந்தியாவில் இருக்கின்ற வரையில், குறிப்பாக தமிழகத்தில் இருக்கின்ற வரை அவருடைய புகழ், அவருடைய எளிமையான அந்த உழைப்பு நிச்சயமாக இருக்கும். அவரை நாம் கூட ஒரு முன்மாதிரியாக ஏற்றுக்கொண்டு பலன் எதிர்பாராமல் உழைக்கின்ற அந்த தலைவரை நாம் இதயத்தில் உள்வாங்கி கோலார் தகவலில் இருக்கின்ற அவர்தம் கொள்கையை ஏற்று செயல்பாட்டிக் கொண்டிருக்கின்ற இந்திய பொது உடைமை கட்சியை சார்ந்த அவரை இழந்து வாடுகின்ற தோழர்களுக்கு கூட நாம் ஆறுதலாகவும் பக்கபலமாகவும் ஐயா அவர்களை இழந்து வாடுகின்ற ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆறுதலாக இருக்க வேண்டும் என்பது கடமையை நான் கூறி கொள்கிறேன். வீர வணக்கம், வீர வணக்கம். இன்று சென்னையிலே மறைந்த மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர், தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிதிக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் தொழிலாளர்களின் முன்னேற்றத்திற்காகவும் விவசாயிகளின் நலனுக்காகவும் தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மாபெரும் தியாகி நல்லக்கண் அவர்கள் இன்று 101வது வயதிலே காலமுற்றார். இன்று
கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை உள்ள எல்லா அரசியல் தலைவர்களும் அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் இன்று அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள். சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டின் சார்பிலே நாங்கள் இறைவனிடத்திலே மன்றாடி கேட்டுக்கொள்கின்றோம். அவர் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். அவரை பிரிந்து வாடும் குடும்பத்தாருக்கும் அவர் சார்ந்த இயக்கத்திற்கும் மற்றும் அனைத்து மக்களுக்கும் அவர் பிரிவை தாங்கிக் கொள்ள இறைவன் சக்தியையும் ஆறுதலையும் தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். சேவ் கேஜிஎஃப் அமைப்பிலிருந்து இன்றைக்கு நல்லக்கண்ணவருக்கு ஒரு வீர வணக்கம் செலுத்துகின்ற வகையில் இங்கு கூடியிருக்கும் எல்லா சேவ் கமிட்டியினுடைய சார்பாக அவருக்கு இந்த வீர வணக்கத்தை நாம் அனுபவிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கம்யூனிஸ்ட் தியாகிகள் என்றும் அழிவதில்லை. அவர் மட்டும் இல்லை, நல்லக்கண்ணு மாதிரி பல பேர் இருக்கின்றார்கள். கே. சுவாசன், கோவிந்தன் மற்றும் நம்முடைய ஜோதிபாசனுடைய அப்பாவும் சொல்லலாம். ஏன்னா அவங்கெல்லாம் எந்த தியாகத்தை அவங்க எந்த எதிர்பார்ப்பு இல்லாத அவங்கெல்லாம் வாழ்ந்த கோலார் தங்க வயல்ல. அதே மாதிரி என்னுடைய அண்ணன் சந்திரன், அவருடைய ஏஜ் இன்றைக்கு 92 இருக்குது. கே. சுவாசன் கூட, மற்ற கோவிந்தன் கூட, மற்ற சௌரிதாஸ் கூட, நம்ம ஜோதிபாசனுடைய அப்பாவுடைய அவரு கூட சார்ந்து இந்த கோலார் தங்கவயல் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. அப்பனாக்கா அந்த டைம்ல இந்த வாட் யூ கால் பிரிட்டிஷ்காரன் டைம்ல அவங்களெல்லாம் கேஜிபிலேருந்து வெளியேற்றினாங்க. இந்த இயர் ஆஃப் 1947. அந்த 47ல் கேஜிஎஃப்ல 40,000 தொழிலாளிகள் அந்த டைம்ல புதுகூரில் உள்ள ஒரு ஊர், அந்த ஊரில் போய் புளியாமரத்து அடியில் போயிட்டு அந்த மீட்டிங் எல்லாம் பண்ணி இந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தை இந்த கோலார் தங்கையில் ஒரு பெரிய சாதனை சாத்தியத்துனாக்கா இது யாரும் மறக்க முடியாது. அவரு அதே மாதிரி நல்லக்கண்ணு மாதிரி இன்னொரு பெட்டியோடு அவர் கடைசியில் அந்த பெட்டியோட சீஃப் மினிஸ்டர் ஆகிட்ட பிறகு அவர் வீட்டுக்கு அந்த பெட்டியோட வந்தார். அந்த பெட்டியில் ஒரு பணம் கூட இல்லை. அப்போ கலைஞர் பார்த்துட்டு அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு ஒரு கீழே தான் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டுருக்காங்க. எஸ், தக்கன் இஸ் அ பிக் லீடர். நல்லக்கண்ணு மாதிரி ஒரு பெரிய லீடர் தக்கன். ஸோ அவர் சிவில் ஹாஸ்பிட்டல் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது கலைஞர் போய் பார்த்துட்டு இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி அழுந்துட்டு அவருக்கு ஒரு வீடு ரெடி பண்ணி கொடுத்துட்டு வரும்போது கூட அது கூட அவர் ஏற்றுக்கல. இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் தியாகிகள் இல்லைன்னா இந்த இந்தியா இல்லை கண்ட்ரி. இந்த கண்ட்ரிக்கு அவங்க இல்லைன்னா எந்த ஸ்ட்ரகிளும் நடந்திருக்காது. எதுவுமே பிரிட்டிஷ்காரன் கூட அந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தை பார்த்து தான் பயந்தானே தவிர மற்ற காங்கிரஸ் பார்த்தோ மற்ற கட்சி பார்த்தெல்லாம் பயப்பில்லை. அதனால இந்த தம்பி சார்பாக அவருடைய வீர வணக்கத்தை வணங்கி நான் நன்றி கூறுகிறேன். நன்றி வணக்கம்.